Hello students, now we are going to see 9th Maths Chapter 5 Coordinate Geometry Part 2 Exercise 5.2. In the previous video in Part 1 we have seen Exercise 5.1 sums 1 to 4. Now I am going to explain exercise 5.2. First sum, find the distance between the following pairs of points. First subdivision 1, 2 and 4, 3. இதில் என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா ரெண்டு ஆர்டர் பேர் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறோம் 1, 2 and 4, 3. இதை வந்து x1, y1 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது x2, y2. எப்போதுமே நான் சொல்லியிருக்கிறேன் ஆர்டர் பேர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து x ரெப்ரசன்ட் பண்ணும், செகண்ட் வந்து y ரெப்ரசன்ட் பண்ணும். இங்க ரெண்டு ஆர்டர் பேர் இருக்கிறதுனால x1, y1, x2, y2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். யூசிங் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி x1, y1, x2, y2 அந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். யூசிங் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? we have இங்க x1ல வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? y1 எடுத்திருக்கோம், y1ல வந்து 2 எடுத்திருக்கோம், x2 வந்து 4, y2 வந்து 3. அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். x2 வந்து 4 மைனஸ் x1 வந்து 1, so 4 minus 1 whole square. அடுத்தது வந்து y2 வந்து நமக்கு 3 இருக்குது, y1 வந்து 2 இருக்குது, so 3 minus 2 whole square, so that is equal to square root of 4 minus 1 whole square plus 3 minus 2 whole square. 4 minus 1 இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். 4 minus 1 வந்து 3, 3 square plus 3 minus 2 வந்து 1, 1 square. அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். is equal to square root of 3 square plus 1 square, that is equal to 3 square வந்து 3 into 3 9, 1 square வந்து 1, so that is equal to square root of 9 plus 1, 9 plus 1 வந்து 10, that is equal to square root of 10 units. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் 3, 4 and minus 7, 2. சொல்யூஷன் வந்து given ordered pairs அப்படியே எழுதிக்கிறோம். 3, 4, minus 7, 2. இதை வந்து x1, y1 எடுத்துக்கிறோம், இதை x2, y2 எடுத்துக்கிறோம். Using the distance formula d is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இந்த distance formula யூஸ் பண்ணோம்னா we have நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்க வந்து x2 வந்து minus 7 எழுதிக்கிறோம். அடுத்தது மைனஸ் சைன், x1 ஓட வேல்யூ வந்து 3 the whole square plus x2 y2 வந்து 2, அடுத்தது வந்து 2 minus, அடுத்தது y1 வந்து 4, so that is equal to square root of minus 7 minus 3 whole square plus 2 minus 4 whole square. இதுல ரெண்டுமே வந்து நெகட்டிவ் சைனா இருக்கு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம வந்து மைனஸ் சைன் போயிடுறோம். 7 plus 3 வந்து 10, இது நெகட்டிவ் சைனால மைனஸ் 10 ஸ்கொயர் போடுறோம். இங்க ஒரு பாசிட்டிவ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் இருக்கு, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 2 பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ், சோ மைனஸ் போட்டுக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 10 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ், சோ 10 ஸ்கொயர் வந்து 100, இங்க 2 இன்டு மைனஸ் 2 4. இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். that is equal to square root of 10 square வந்து 100, 2 square வந்து 4, that is equal to square root of 100 plus 4, that is equal to ரெண்டே ஆட் பண்ணோம்னா that is equal to square root of 104. இந்த 104 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இது ஈவன் நம்பர், 2 வால டிவைட் பண்றோம், 5 2s are 10, 2 2s are 4, அகைன் வந்து ஈவன் நம்பர் 2 வால டிவைட் பண்றோம், 2 2s are 4, பேலன்ஸ் 1, அடுத்தது வந்து 12 கிடைக்குது, 6 2s are 12, அகைன் இது ஈவன் நம்பர் 2 வால டிவைட் பண்றோம், 1 2 is 2, 3 2s are 6, இது வந்து prime number, so 13 ஆல டிவைட் பண்றோம், 13 113 வந்து 13, so இது நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா 104 2 into 2 into 2 into 13. இது வந்து எப்போதுமே ஸ்கொயர் ரூட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஒன் பேர் ஆஃப் நம்பருக்கு ஒரு நம்பரை வந்து நம்ம அவுட் சைடு எடுக்கணும். சோ இங்க 2 2 இருக்கு, அதுல ஒரு 2 வந்து வெளியே எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த 2க்கும் 13க்கும் வந்து நமக்கு இன்னொரு பேர் இல்ல, சோ அதை ஸ்கொயர் ரூட்ல எழுதிக்கிறோம். ஸ்கொயர் ரூட்ல இது வந்து என்னன்னா 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துக்கிறோம், இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 13. 2 into 13 வந்து 26, so that is equal to 2 into square root of 26 units. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன், ஆர்டர் பேர் வந்து a, b and c, b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன்ல வந்து given ஆர்டர் பேர்ஸ் வந்து அப்படியே எழுதிக்கிறோம். a, b
comma C, comma B. இதை வந்து x1, y1 எடுத்துக்கிறோம். இதை x2, y2 எடுத்துக்கிறோம். Using the distance formula. Distance formula D is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இந்த formula யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா we have இந்த இதுல வந்து x1க்கு y1க்கு x2க்கு y2க்கு இந்த ஃபார்முலால வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நமக்கு கண்டுபிடிக்கிறது. டிஸ்டன்ஸ் ஃபார்முலால வந்து x1, y1, x2, y2 அது வந்து வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா that is equal to square root of c minus a whole square plus b minus b whole square அதுன்னு கிடைக்குது. b ல இருந்து b சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 0 கிடைக்கும். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு கிடைக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான். that is equal to square root of c minus a whole square. சோ இங்க c minus a 2 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணும்போது ஒரு தடவை c minus a வந்து எழுதுறோம். so that is equal to c minus a யூனிட்ஸ். இதுதான் வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து சிமிலர் சம் தான். அதை வந்து நீங்க ஹோம்வொர்க்கா செஞ்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் क्वेश्चन டிட்டர்மின் வெதர் தி கிவன் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஈச் கேஸ் ஆர் கொலினியர் ஆர் நாட். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் இந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல வந்து எப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து நமக்கு வந்து கொலினியரா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கொலினியர் அப்படின்னா கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் லைன்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா சேம் ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொலினியர்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 7, -2, 5, 1, 3, 4 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம சொல்யூஷன்ல எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A னும் செகண்ட் பாயிண்ட் B னும் தேர்ட் பாயிண்ட் C னும் எடுத்துக்கிறோம். சோ A is equal to 7, -2, B is equal to 5, 1, C is equal to 3, 4. இத வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலால வந்து AB கண்டுபிடிக்கணும், BC கண்டுபிடிக்கணும், அடுத்தது AC கண்டுபிடிக்கணும். சோ இது ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து பேர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணனா நமக்கு வந்து தேர்ட் இது வந்து கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து கொலினியர்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா வந்து கொலினியர் இல்ல. சோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு வேல்யூஸா நம்ம கண்டுபிடிக்கலாம். Distance D is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. A வந்து 7, -2, B is equal to 5, 1. A இது வந்து A ஆர்டர் பேர x1, y1 எழுதிக்கிறோம். B ஆர்டர் பேர வந்து x2, y2 எழுதிக்கிறோம். So AB வந்து என்ன பண்றோம்னா 5 minus square root of 5 minus 7 whole square plus 1 plus 2 whole square. அதாவது x1 வந்து x2 வந்து 5 minus 7 whole square எழுதிக்கிறோம். ஆனா இங்க வந்து 1 இங்க வந்து மைனஸ் இருக்கு. மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து இங்க நமக்கு பிளஸ் கிடைக்குது. சோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 minus 7 whole square plus 1 plus 2 whole square. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு 2 கிடைக்குது. இந்த பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ். சோ -2 ஸ்கொயர். இங்க வந்து ரெண்டுமே பாசிட்டிவா இருக்குது. ரெண்டுமே ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நமக்கு 1 plus 2 3 கிடைக்குது. 3 ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 whole square plus 3 ஸ்கொயர். -2 ஸ்கொயர் வந்து மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ். சோ 2 ஸ்கொயர் வந்து 4 னு கிடைக்குது. 3 ஸ்கொயர் வந்து 9. சோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 plus 9. 4 plus 9 வந்து 13. சோ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. இதுதான் வந்து AB யோட வேல்யூ. அடுத்தது வந்து B வந்து C வந்து எடுத்து அதுக்கு உரிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். B வந்து 5, 1, C வந்து 3, 4. இந்த 5, 1 x1, y1 எடுத்துக்கிறோம். 3, 4 x2, y2 எடுத்துக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இங்க x2 வந்து 3, x1 வந்து 5. சோ 3 minus 5 whole square. இங்க y2 வந்து 4, y1 வந்து 1, 4 minus 1 whole square. இது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருக்கு. சோ 3 minus 5 வந்து பிகர் நம்பர் நெகட்டிவ். இது டிஃபரன்ஸ் வந்து 2. சோ -2 ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்க 4 minus 1 வந்து 3 ஸ்கொயர்னு கிடைக்கும். சோ நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதுவோம். that is equal to -2 whole square plus 3 square. இதை ஸ்கொயர் ரூட்ல எழுதிக்கிறோம். -2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9. so that is equal to square root of 4 plus 9. 4 plus 9 வந்து 13 is equal to square root of 13. next வந்து A point and C point எடுத்துக்கிறோம். A 7, -2, C வந்து 3, 4. இதை x1, y1 எழுதிக்கிறோம். இது வந்து x2, y2 எழுதிக்கிறோம். அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். AC is equal to இங்க x2 வந்து 3, x1 வந்து 7. so 3 minus 7 whole square அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது y2 வந்து 4, y1 வந்து -2, minus of minus வந்து plus ஆயிரும். so 4 plus 2 whole square. so AC is equal to the square root of 3 minus 7 whole square plus 4 plus 2 whole square. இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. so 3 minus 7 வந்து நமக்கு 4 கிடைக்குது. அடுத்தது பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ். so -4 ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இங்க 4 plus 2 whole square வந்து 6 ஸ்கொயர் கிடைக்குது. so that is equal to square root of -4 whole
ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர்னு கிடைக்கிறது. 4 அது வந்து நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ். ஸோ -4 இன்டு -4 16, 6 6 ஆர் வந்து 36. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 பிளஸ் 36. 16 பிளஸ் 36 வந்து 52. தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52. இந்த 52 வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஈவன் நம்பர். ஸோ 2 வந்து எழுதுறோம். 2 2s are 4, பேலன்ஸ் 1, 12 இருக்குது. 6 2s are 12. அகைன் இது ஈவன் நம்பர். 2 வந்து எழுதுறோம். 1 2 is 2, 3 2s are 6. ஸோ இங்க 13 வந்து பிரைம் நம்பர். ஸோ 13 13ஆல தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 113. அது 52 வந்து நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ 2 இன்டூ 13. இங்க ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணும்போது எப்போதுமே 1 பேர் ஆஃப் நம்பருக்கு ஒரு நம்பர் வந்து அவுட் சைடு எடுக்கணும். இங்க வந்து 2 2 இருக்குது. ஸோ ஒரு 2 எடுத்துக்கிறோம். 13க்கு வந்து பேர் இல்ல. ஸோ அதை வந்து ஸ்கொயர் ரூட்ல எழுதுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் 13. இதுதான் வந்து ஏசியோட வேல்யூ. AB plus BC இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். AB வேல்யூ வந்து √13, BC வேல்யூ வந்து √13. So is equal to √13 plus √13 வந்து ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு is equal to 2 √13. அந்த 2 √13 வந்து that is equal to AC. So therefore the given 3 points வந்து collinear. அது என்ன ரீசன் அப்படின்னா sum of the distance between two pairs of points is equal to the third pair of points. அதாவது AB BC இது வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு தேர்ட் பேர் வந்து கிடைக்குது. சோ இந்த given 3 பாயிண்ட்ஸ் வந்து ஆர் கொலினியர். செகண்ட் சப்டிவிஷன் வந்து சிமிலர் சம் தான். அது வந்து ஹோம்வொர்க்கா செஞ்சிருங்க. Third question, so that the following points taken in order form an isosceles triangle. என்ன கொடுத்திருக்குன்னா கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து அந்த ஆர்டர்ல நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணோம். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா நமக்கு வந்து 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அந்த 2 சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது ஐசோசெல் ட்ரையாங்கிள் அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஐசோசெல் ட்ரையாங்கிள் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A வந்து 5,4, B வந்து 2,0, C வந்து -2,3. சொல்யூஷன் given points எழுதிக்கிறோம். A 5,4, B வந்து 2,0, C வந்து -2,3. இதுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். டிஸ்டன்ஸ் D is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஃபர்ஸ்ட் வந்து AB எடுத்துக்கிறோம். A வந்து 5,4, B வந்து 2,0. A வந்து இந்த ஆர்டர் பேரை x1 y1 எடுத்துக்கிறோம். B வந்து x2 y2 எடுத்துக்கிறோம். சோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 2 வந்து x2, 5 வந்து x1. சோ 2 minus 5 whole square. அடுத்தது வந்து இங்க y2 வந்து 0, y1 வந்து 4. So 0 minus 4 whole square. So AB is equal to square root of 2 minus 5 whole square plus 0 minus 4 whole square. இது பாசிட்டிவா இருக்கு, இது நெகட்டிவா இருக்கு. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 3. பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ்ன்றதுனால -3 ஸ்கொயர்னு எழுதுறோம். அடுத்தது 0 minus 4. 0ல இருந்து எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு அதே நம்பர் தான் வரும். அடுத்தது வந்து -4 ஸ்கொயர். இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதுறோம். That is equal to square root of -3 whole square plus -4 whole square. Negative into negative வந்து positive. So -3 into -3 வந்து 9. -4 into -4 வந்து 16. So that is equal to square root of 9 plus 16. 9 plus 16 வந்து 25 is equal to square root of 25. 25ன்றது 5 into 5 அல்லது 5 ஸ்கொயர்னு எழுதலாம். So that is equal to square root of 5 ஸ்கொயர். So square root ரிமூவ் பண்ணும்போது 2 நம்பர்ஸ் ஒரு பேர் ஆஃப் நம்பர்ல ஒரு நம்பர் தான் அவுட் சைடு எடுக்கிறோம். So that is equal to வந்து 5. நெக்ஸ்ட் வந்து B C வந்து எடுத்துக்கிறோம். B வந்து 2,0, C வந்து -2,3. இந்த ஆர்டர் பேரை x1 y1 எடுத்துக்கிறோம். இந்த ஆர்டர் பேரை x2 y2 எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றோம். BC is equal to x2 minus x1 whole square. -2 whole square. அடுத்தது வந்து இங்கே y2 minus y1 whole square. 3 minus 0 வந்து whole square. So BC is equal to square root of -2 whole square plus 3 minus 0 whole square. -2 ரெண்டுமே நெகட்டிவா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ரெண்டையும் ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் வந்து போட்டுக்கிறோம். So -4 whole square. இங்க வந்து 3 minus 0, 3ல இருந்து நம்பர் 0 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு அதே நம்பர் தான் வரும். So 3 square. So that is equal to square root of -4 whole square plus 3 square நமக்கு கிடைக்குது. -4 into -4 வந்து நமக்கு பாசிட்டிவ் 16 கிடைக்குது. அடுத்தது 3 square 9. So is equal to square root of 16 plus 9.
9. So 16 plus 9 வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 25. So is equal to square root of 25. 25 வந்து 5 square எழுதலாம். So is equal to square root of 5 square. அந்த square root வந்து ரிமூவ் பண்ணும்போது one pair of numberக்கு ஒரு நம்பரை வந்து அவுட் சைடு எடுக்கிறோம். So 5 squareக்கு வந்து square root ரிமூவ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 5. That is equal to வந்து 5. நெக்ஸ்ட் வந்து ஏஇசி எடுத்துக்கிறோம். A 5,4, C வந்து -2, 3. இதை வந்து x1 y1 எடுத்துக்கிறோம். இதை x2 y2 எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றோம். AC அடுத்தது x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் வந்து -2 -5 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது y2 minus y1 வந்து 3 -4 ஹோல் ஸ்கொயர். ஸோ AC is equal to square root of -2 -5 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 -4 ஹோல் ஸ்கொயர். இங்க -2 -5 ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். சோ -7 ஸ்கொயர். இது வந்து 3 -4 ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 1 வருது. பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ். சோ -1 ஹோல் ஸ்கொயர் போடுறோம். சோ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -7 ஸ்கொயர் பிளஸ் -1 ஸ்கொயர். சோ -7 இன்டூ -7 நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ். சோ 7 ஸ்கொயர் வந்து 49 அப்படி எழுதிக்கிறோம். -1 இன்டூ -1 1 ஸ்கொயர் வந்து 1 தான். சோ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 பிளஸ் 1 49 plus 1 வந்து 50. So is equal to square root of 50. 50 வந்து factorize பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஈவன் நம்பர். So 2 வால டிவைட் பண்றோம். 2 2s are 4 பேலன்ஸ் 1 10 வருது. 5 2s are 10. இந்த 25 வந்து ஆட் நம்பர் 5 வால தான் டிவைட் பண்ணும். So 5 போடுறோம். 5 டைம்ஸ் வந்து 5 5s are 25. அகைன் நீங்க 5 எழுதுறோம். இங்க வந்து 1 டைம் 1 5 is 5. So 50 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 5 into 5. So இங்க வந்து 5 வந்து பேரோட இருக்கு. So ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணும்போது ஒரு 5 வந்து வெளியே எடுத்துக்கிறோம். 2க்கு வந்து பேர் கிடையாது. சோ அது வந்து ஸ்கொயர் ரூட்ல எழுதுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 5 ரூட் 2. சோ இங்க நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா AB இஸ் ஈக்குவல் டு BC இஸ் ஈக்குவல் டு 5. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். இங்க AC வந்து 5 ரூட் 2 வருது. ஆனா AB ஈக்குவல் டு BC இஸ் ஈக்குவல் டு 5. சோ 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால therefore ABC is an isosceles triangle. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் சம் வந்து சிமிலர் சம் தான். அது வந்து ஹோம்ஒர்க் எழுதிருங்க. ஃபோர்த் கொஸ்டின். So that the following points taken in order to form an equilateral triangle in each case. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் அந்த ஆர்டர்ல எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A 2, 2, B -2, -2, C -√3 -2 √3, 2 √3. சோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன் வந்து கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். A 2, 2, B -2, -2, C -2 √3, 2 √3. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இதுல யூஸ் பண்றோம். D is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் A and B வந்து நம்ம எடுத்துக்கிறோம். A வந்து 2, 2, B வந்து -2, -2. இந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A வந்து x1 y1 எடுத்துக்கிறோம். B வந்து x2 y2 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சோ AB வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா x2 வந்து -2, x1 வந்து 2. சோ இங்க வந்து மைனஸ் சைன் எழுதணும். -2 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது வந்து y2 வந்து -2, y1 வந்து 2. இங்க நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால நம்ம இங்க நெகட்டிவ் சைன் போடணும். சோ AB is equal to square root of -2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் -2 ஹோல் ஸ்கொயர். இங்க ரெண்டுமே நெகட்டிவ் சைனா இருக்கிறதுனால -2 வந்து -4. அதே மாதிரி இங்கே -2 வந்து -4 -4 ஸ்கொயர் -4 ஸ்கொயர். அதுதான் நம்ம அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். That is equal to square root of -4 whole square plus -4 whole square. Minus into minus வந்து positive. So -4 into -4 is 16. அது மாதிரி இங்கே -4 into -4 is 16. So that is equal to square root of 16 plus 16. 16 plus 16 வந்து 32. That is equal to square root of 32. The 32 factorize பண்ணோம்னா இது even number 2 எழுதுறோம். 1 2 is 2. Balance 1 6 2s are 12. Again even number 2 எழுதுறோம். 8 2s are 16. Again
again even number 2 எழுதுறோம் 4 2s are 8 again even number 2 எழுதுறோம் 2 2s are 4 again 2 வந்து 2 டிவைட் பண்றோம் that is equal to 1 so the square root of 32 நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா 1 2 3 4 5 2 கிடைக்குது so that is equal to square root of 5 2s வந்து எழுதுறோம் இங்க வந்து 2 2 க்கு வந்து ஒரு 2 வந்து வெளிய எடுத்துக்கலாம் so இந்த ரெண்டு 2 க்கு ஒரு பேர் இருக்கு இந்த ரெண்டு 2 க்கு ஒரு பேர் இருக்கு இந்த ரெண்டு 2 க்கு பதிலா ஒரு 2 வெளிய எடுக்கிறோம் ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணும்போது அதே மாதிரி இந்த ரெண்டு 2 க்கு வந்து ஒரு 2 வெளிய எடுக்கிறோம் இந்த 5th 2 க்கு வந்து பேர் இல்ல சோ அத ஸ்கொயர் ரூட்ல எழுதுறோம் so that is equal to 2 into 2 into root 2 2 2s are வந்து 4 4 root 2 so AB is equal to 4 root 2 அடுத்தது வந்து பாயிண்ட்ஸ் வந்து B and C வந்து எடுத்துக்கிறோம் B வந்து -2, -2 C வந்து -2 root 3, 2 root 3 B யோட ஆர்டர் பேரை வந்து x1 y1 எடுத்துக்கிறோம் C யோட ஆர்டர் பேரை வந்து x2 y2 வந்து எடுத்துக்கிறோம் BC வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது x2 minus x1 whole square x2 வந்து இங்க -2 root 3 இங்க x2 வந்து x1 வந்து ஆல்ரெடி -2 இருக்கு இங்க மைனஸ் வரும்போது minus into minus நமக்கு plus கிடைக்குது so -2 root 3 plus 2 whole square இங்க வந்து y2 வந்து 2 root 3 y1 வந்து -2 இங்க வந்து ஆல்ரெடி இங்க மைனஸ் சைன் இருக்கிறதால minus into minus வந்து நமக்கு plus கிடைக்கும் so 2 root 3 plus 2 whole square so BC is equal to square root of -2 root 3 plus 2 whole square plus 2 root 3 plus 2 whole square இதுக்கு வந்து a plus b whole square ஐடென்டிட்டியும் இதுக்கு a minus b whole square ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் -2 root 3 plus 2 whole square வந்து that is equal to 12 minus 8 root 3 plus 4 னு கிடைக்குது a minus b whole square இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணும்போது அது மாதிரி 2 root 3 plus 2 whole square வந்து நம்ம a plus b whole square ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது that is equal to 12 plus 8 root 3 plus 4 னு கிடைக்குது so a square னா 2 root 3 into 2 root 3 2 2s are 4 root 3 into root 3 வந்து 3 so 4 3s are 12 னு கிடைக்குது அதுதான் வந்து நம்ம 12 எழுதுறோம் minus 2ab அதாவது 2 into 2 into minus 2 root 3 அதுதான் வந்து 8 root 3 கிடைக்குது 2 ஸ்கொயர் வந்து 4 அதே மாதிரி தான் இங்கேயும் 2 root 3 whole square வந்து நமக்கு 12 கிடைக்குது 2 into 2 root 3 வந்து 8 root 3 கிடைக்குது 2 ஸ்கொயர் வந்து 4 கிடைக்குது அதுதான் வந்து நம்ம இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம் that is equal to square root of 12 minus 8 root 3 plus 4 அதாவது இந்த minus 2 root 3 plus 2 whole square கிடைக்கிறது அடுத்தது வந்து plus 12 plus 8 root 3 plus 4 அது வந்து 2 root 3 plus 2 whole square நமக்கு கிடைக்கிறது இங்க minus 8 root 3 இருக்கு இங்க plus 8 root 3 இருக்கு இது ரெண்டையுமே வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணது போக நமக்கு வந்து 12 plus 4 plus 12 plus 4 னு கிடைக்குது இது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது that is equal to square root of 32 இந்த 32 வந்து ஏற்கனவே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் 5 2s வரும் that is equal to 2 into 2 into 2 into 2 into 2 னு கிடைக்குது so first பேருக்கு வந்து ஒரு 2 அவுட் சைடு எடுத்துக்கிறோம் செகண்ட் பேருக்கு ஒரு 2 அவுட் சைடு எடுத்துக்கிறோம் இந்த லாஸ்ட் 5th 2க்கு வந்து நமக்கு பேர் கிடையாது செகண்ட் பேர் கிடையாது சோ அது ஸ்கொயர் ரூட்ல எழுதுறோம் எப்போதுமே ஸ்கொயர் ரூட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எழுதும் போது ஒரு பேர் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர் எழுதணும் so that is equal to 2 into 2 into root 2 so 2 2s are 4 இந்த ரூட் எழுதிக்கிறோம் BC is equal to 4 root 2 நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் A யையும் C யையும் வந்து எடுத்துக்கிறோம் A வந்து 2, 2 C வந்து -2 root 3, root 2 root 3 AC வந்து எடுக்கும்போது நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றோம் இது வந்து நமக்கு x1 y1 எடுத்துக்கிறோம் இது x1 y1 இது வந்து x2 y2 இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து x1 வந்து -2 root 3 இருக்குது x2 x1 வந்து 2 இருக்குது சோ இது x2 minus x1 போடும்போது -2 root 3 -2 whole square கிடைக்குது அடுத்தது y2 minus y1 2 root 3 minus 2 whole square கிடைக்குது சோ AC is equal to square root of -2 root 3 minus 2 whole square plus 2 root 3 minus 2 whole square சோ இந்த இது வந்து நம்ம ரெண்டுமே நெகட்டிவ் சைனா இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவா கிடைக்கும் சோ நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா that is equal to இத பாசிட்டிவ் எழுதும்போது square root of 2 root 3 plus 2 whole square plus 2 root 3 minus 2 whole square இது வந்து a plus b whole square ஐடென்டிட்டியும் இது வந்து a minus b whole square ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி AC யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்
ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா that is equal to square root of 12 plus 8 root 3 plus 4 plus 12 minus 8 root 3 plus 4. BCல எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இங்க வந்து plus 8 root 3 இருக்கு, இங்க minus 8 root 3 இருக்கு. இது ரெண்டையுமே வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அடுத்து ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் வந்து 12 plus 4 plus 12 plus 4. இது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது வந்து square root of 32. இந்த 32 நம்ம எப்படி வந்து இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா that is equal to square root of 2 வந்து 5 2 எழுதுறோம். 2 into 2 into 2 into 2 into 2. வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு பேர் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர் வந்து எழுதணும். ஸோ இந்த ரெண்டு டூக்கு வந்து ஒரு 2 அவுட் சைடு எடுக்கிறோம், இந்த ரெண்டு டூக்கு ஒரு 2 அவுட் சைடு எடுக்கிறோம். இந்த லாஸ்ட் 5th டூக்கு வந்து ஒரு பேர் செகண்ட் பேர் கிடையாது. ஸோ அதை ஸ்கொயர் ரூட்ல எழுதுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into root 2. ஸோ 2 2s are 4. இந்த ரூட் 2 வந்து எழுதிக்கிறோம். ஸோ AC is equal to 4 root 2. ஸோ நமக்கு இதுல என்ன கிடைக்குது அப்படின்னா AB is equal to BC is equal to AC. That is equal to 4 root 2. So எல்லாமே AB, BC, AC அந்த 3 சைட்ஸ்மே வந்து நமக்கு 4 root 2 தான் கிடைக்குது. So 3 sides are equal. Equilateral triangle ஓட இது என்ன அப்படின்னா ரூல் என்ன அப்படின்னா 3 சைட்ஸ்மே வந்து ஈக்குவலா இருக்கும். So இங்க 3 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு. So therefore ABC is an equilateral triangle. அடுத்தது செகண்ட் சம் வந்து இதோ மாதிரி சிமிலர் சம் தான், அதை வந்து ஹோம்வொர்க்கா செஞ்சிருங்க. Recap: in this video we have seen exercise 5.2 sums 1 to 4. Thank you students.